தமிழ் தேசிய தலைவர் மாவீரர் பசுபதி பாண்டியர் வாழ்க்கையில் பல துரோகங்களை கடந்து வந்துள்ளார். பசுபதி பாண்டியர் மரணம் என்பது பழிக்கு பழி என்று அனைத்து ஊடகங்களும் அனைத்து பத்திரிகைகளும் தொடர்ந்து பரப்புரை செய்கிறது. தேவேந்திரகுல வேளாளர் சார்ந்தவர்களுக்கும் அப்படிதான் கூறுகிறார்கள். உண்மையில் மாவீரர் பசுபதி பாண்டியர் கொலைக்கு யார் காரணம்? மாவீரர் கொலை இதனால கூட நடந்திருக்கலாம் என்று சில மர்மங்களும் உள்ளது. 2012ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் நந்தவனப்பட்டியில் ஜனவரி 10ஆம் நாள் அன்று இரவு நேரத்தில் மாவீரனை கொலை செய்கிறது. மாவீரர் பசுபதி பாண்டியரை கொலை செய்வதற்கு அப்படி என்ன காரணம்? தன்னுடைய இளமை பருவத்திலே மக்களுக்காக ஆயுதம் எடுத்த பசுபதி பாண்டியர் வாழ்க்கை முடியும் போதும் ஆயுதத்தாலை முடிந்தது. பல முறை பசுபதி பாண்டியரை கொலை செய்வதற்கு முயற்சிகள் நடத்து, ஆனால் பசுபதி பாண்டியர் மீண்டெழுந்து கொண்டே இருந்தார். மரணத்தை பற்றி பசுபதி பாண்டியர் கவலைப்பட்டது கிடையாது. எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் பசுபதி பாண்டியர் பெயர் கேட்கும். இப்படி அரசாங்கமும் காவல்துறையும் பாதிக்கப்படும் மக்களின் பக்கம் இருக்காமல் சாதி வெறி கூட்டங்கள் பின்னால் நின்றதால் பாதிக்கப்பட்டும் மக்களின் குரலாக பசுபதி பாண்டியர் உருவானார். இப்படி மக்களை துன்புறுத்திய ஒரு குடும்பத்தினர்களை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்ற பசுபதி பாண்டியரை எதிராக நினைத்து கொண்டு பகையை வளர்த்தார்கள். பசுபதி பாண்டியரை நேரடியாக மோத முடியாமல் சாதி பிரச்சனையாக மாற்றினார்கள். தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க சுயநலத்துக்காக அப்பாவி இளைஞர்களை கூலிப்படையாக மாற்றி சாதி கலவரங்களை தூண்டிவிட்டு இன்று வரை அந்த கூலிப்படை கலாச்சாரத்தை குறையாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். ஒரு குடும்பம் வாழ்வதற்கு அவர்கள் சார்ந்த அப்பாவி இளைஞர்களை கூலிப்படையாக மாற்றி அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாற்றியுள்ளார்கள். பசுபதி பாண்டியர் எந்த ஒரு இடத்திலும் எந்த சாதியும் பற்றியும் தவறாக பேசியது கிடையாது. பசுபதி பாண்டியர் எந்த சாதியையும் எதிராக பார்த்தது கிடையாது. தவறு என்றால் தட்டி கேட்பார். அது யாராக இருந்தாலும் தவறு என்றால் தட்டி கேட்பது அவர் வழக்கம். இப்படி பகை அவரை துரத்தும் கொண்டே இருந்தது. பசுபதி பாண்டியர் தமிழ்நாட்டில் மற்ற தலைவர்கள் போல் இல்லாமல் தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறை எப்படி இருக்க வேண்டும், அடுத்த தலைமுறை எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று போராட துவங்கினார். இன்று தமிழர் நாட்டை தமிழர் ஆளவில்லை, மாறாக திராவிடம் என்ற பெயரில் இன்றும் தெலுங்கர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தமிழ் தேசியம் பேசும் அனைவரும் கூறுவார்கள். உண்மையையும் அதுவே இந்த கருத்தை முதலில் விதைத்து சென்றவர் பசுபதி பாண்டியர். இன்று நாம் என்ன பேச வேண்டும் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பே பேசிவிட்டு சென்றார் மாவீரர் பசுபதி பாண்டியர். இப்படி திராவிடத்தின் முகத்திரையை கிழித்தார். இதுவும் பசுபதி பாண்டியர் மரணத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடும். தேவேந்திர குல வேளாளர் மக்களை அனைவரும் தலித் என்ற அடையாளத்துடன் பார்த்து கொண்டிருந்த போது தேவேந்திர குல வேளாளர் மக்களின் வாழ்வில் கலாச்சாரம், வரலாறு இவை அனைத்தும் மேம்பட்ட சமூகம், இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் என்றும் இந்த மக்களை பட்டியலில் அடைத்து வாழ்வாதாரம், பொருளாதாரம் என்று அனைத்தையும் பறிக்கப்பட்டுள்ளது என்றும் முதலில் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று போராடத் துவங்கினார். இது திராவிட கூட்டங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திராவிடம் மற்றும் ஆரியம் இரண்டும் இணைந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கியுள்ளார்கள். அந்த கட்டமைப்பை உடைக்கும் வகையில் பசுபதி பாண்டியன் மக்களிடத்தில் மாபெரும் எழுச்சியை உண்டாக்க துவங்கினார். பட்டியலில் இருப்பவர்களுக்கு மட்டுமே இட ஒதுக்கீடு கிடைக்கிறது என்ற போலியான மாயையை உருவாக்கிய ஆரிய திராவிட கூட்டங்களின் முகத்திரையை கிழித்தார். அனைத்து சாதியினருக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று மாபெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். இன்று மக்கள் தொகைக்கான இட ஒதுக்கீடு வேண்டும் என்று அனைத்து சாதியினரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை முதலில் விதைத்தவர் தமிழ் தேசிய தலைவர் பசுபதி பாண்டியர். திராவிடம் ஆரியம் உருவாக்கிய கட்டமைப்பை தொடர்ந்து எதிர்த்து மக்களிடத்தில் விழிப்புணர்வை உண்டாக்கி கொண்டே இருந்தார். இதுவும் பசுபதி பாண்டியரின் மரணத்திற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அனைத்து சாதியும் சாதி சண்டைகள் போட்டுக்கொண்டிருந்த வேளையில் அனைத்து சாதியினரும் ஒன்று திரட்டி தமிழ் ஈழத்திற்காக போராட வைத்தவர் பசுபதி பாண்டியர். அனைத்து தமிழ் சாதிகளில் உள்ள தலைவர்களையும் ஒன்றிணைக்கும் ஒரே சக்தியாக பசுபதி பாண்டியர் இருந்தார். தொடர்ந்து தமிழ் தேசியத்தை உருவாக்க வேண்டும், திராவிட கூட்டங்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முழக்கமிட்டு கொண்டே இருந்தார். தமிழ் தேசியத்திற்கு விதை போட்டு மாவீரர் பசுபதி பாண்டியன் மரணத்திற்கு எதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். மாவீரர் பசுபதி பாண்டியர் தமிழ் தேசியத்தையும் அனைத்து சாதிக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடுகள் வேண்டும் என்று போராடுவதும் இருந்தாரோ அப்போதுதான் அவர் கொலை செய்யப்படுகிறார். ஒருபுறம் பகை, மறுபுறம் திராவிடம், இந்த இரண்டும் மாவீரர் பசுபதி பாண்டியர் மரணத்திற்கு காத்து கொண்டிருந்தது. அப்போதுதான் துரோகம் கைகோர்த்தது. பசுபதி பாண்டியர் வளர்ச்சி மற்றும் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு இருந்த செல்வாக்கு மற்றும் அரசியல் எழுச்சி. இப்படி பசுபதி பாண்டியரின் வளர்ச்சியை பார்த்து பயந்த துரோகிகள், தன்னை விட பசுபதி பாண்டியர்
பெரிய தலைவராக உருமாறியதை பொறுத்து கொள்ள முடியாத துரோகிகள் எதிரிகளுடன் கூட்டணி வைத்து மாவீரர் பசுபதி பாண்டியரே வீழ்த்தினார்கள். துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட மாவீரன் பசுபதி பாண்டியர். அந்த துரோகி நினைத்து நடந்தது மாவீரர் பசுபதி பாண்டியரும் இறந்தார். ஆனால் அவரின் புகழ் பல மடங்கு அதிகமாக வளர்ந்துள்ளது. இளைஞர்கள் மத்தியில் பசுபதி பாண்டியர் தான் தலைவராகவும் கடவுளாகவும் வாழ்கிறார். பசுபதி பாண்டியரை வீழ்த்த துணை நின்ற துரோகி என்றிருக்கும் இடம் தெரியவில்லை. ஆனால் பசுபதி பாண்டியர் புகைப்படம் இல்லாமல் ஒரு ஊரில் கூட ஒரு ஊர் பதாகைகள் கூட இருக்காது. எந்த கட்சியில் இருந்தாலும் ஊர் பேனர் மற்றும் திருவிழாக்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் பசுபதி பாண்டியர் புகைப்படம் இல்லாமல் இருக்காது. இப்படி பல துரோகிகள் ஒன்றிணைந்து ஒரு மாவீரரை வீழ்த்தியுள்ளார்கள். பசுபதி பாண்டியரை அழித்துவிட்டால் பசுபதி பாண்டியர் என்ற ஒரு நபர் இருந்தார் என்று கூட யாருக்கு தெரியாமல் மறந்து விடுவார்கள் என்று நினைத்த துரோகிகள் மத்தியில் இன்று அதிகமாக உச்சரிக்கப்படும் ஒரு பெயர் பசுபதி பாண்டியர் என்ற ஒரு பெயர் மட்டுமே. பசுபதி பாண்டியர் தனக்காக வாழவில்லை, மாறாக சமூக விடுதலைக்காக வாழ்ந்து இந்த மண்ணில் குருதி சிந்தினார். மாவீரர் பசுபதி பாண்டியர் எங்கு விட்டு சென்றாரோ அந்த இடத்திலிருந்து தமிழ் தேசியத்தை உருவாக்க வேண்டும், பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்றும் அனைத்து மக்களுக்கும் சமமாக இடஒதுக்கீடு வேண்டும் என்று தொடர்ந்து ஏதோ ஒரு இடத்தில் பசுபதி பாண்டியர் தம்பிகள் போராடி கொண்டே இருப்பார்கள், போராடி கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் ஒரு உண்மையான தலைவனின் வாழ்க்கை. பசுபதி பாண்டியர் மறைந்த பிறகும் அவருடைய கொள்கை இந்த மண்ணில் பேசப்படுகிறது என்றால் அதுதான் ஒரு ஆக சிறந்த தலைவன் என்பதற்கு அடையாளம். தமிழ் தேசிய தலைவர் மாவீரர் உழைக்கும் மக்களின் பாதுகாவலராக இருந்த பசுபதி பாண்டியன் வழியில் பயணிப்போம். தமிழ் தேசியத்தை உருவாக்குவோம். திராவிட கூட்டங்களை ஒழிப்போம். பட்டியல் வெளியேற்றம் நம் இனத்தின் விடுதலை. பசுபதி பாண்டியர் பெயரை சொல்லிக்கொண்டு சாதி சண்டைகள் வேண்டாம். அவர் அதை விரும்பவில்லை. அவர் அனைத்து சாதியினரும் நட்புடனே இருக்க வேண்டும் என்றுதான் விரும்பினார். சாதிகளை கடந்து தமிழராக ஒன்றிணைவோம். மாவீரர் பசுபதி பாண்டியர் வரலாற்றை அனைவரிடமும் கொண்டு செல்வது நம்முடைய கடமை.